Hey guys, so today again ஒரு ரியாக்ஷனுங்க. என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிக் பாஸ் 8ங்க. பிக் பாஸ் 8 உடைய ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருக்கீங்க. நம்ம விஜய் சேதுபதி தான் அதில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ நிறையா ஆக்ட்ரஸோட பேச்சு அதில் வந்து அடிபட்டுச்சு. இந்த ஆக்ட்ரஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு, இந்த ஆக்ட்ரஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபைனலி விஜய் சேதுபதி பிக் பாஸ் 8ல் வந்து இப்போ ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதோடைய வீடியோ வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடைய ஒரு ட்ரோலுங்க நிறையா அதில் ட்ரோல் வந்துச்சு. ஸோ அதில் ஏதாவது எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரோல் எடுத்து இப்போது ரியாக்ஷன் பண்ணுறேன். ஸோ கண்டஸ்டண்ட்டு ட்ரோல் அது. ஸோ அது வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுங்க நான் பார்க்குறப்போ. சரி ஓகே அது ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்தே குமுதா என்னடி இது? டிவிஎஸ் என்னடா BJS வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அண்ணா வர மாட்டார். பிக் பாஸ் சீசன் 8. வந்துருச்சு வந்துருச்சு. இது என்னது தெரியுதா? எதுவுமே தெரியலங்களே. நிழலாவது தெரியுதா, இருளாவே தெரியுதா? எல்லாம் லைட்ட போடுல. இங்கே வரும் விஜய் சேதுபதி அவருடைய ஃபேன்ஸ். Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. சூப்பர் சார், பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டீங்க. இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. இந்த பக்கம் பார்த்தா மாப்ள வாங்க மாப்ள. ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா ஏப்பா இந்த ஊருக்கா வர்றது? இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. உண்மையிலேயே ரெடி ஆகணும்னா கார்வலம் போனா போதாது, ஊர்வலம் போகணும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? இத பாசது இந்த குரூப்பிசம் பண்றவங்க டாமினேட் பண்றவங்க எல்லாம் ஆஸ்மா ஓட விடணும். என்ன தம்பி பாக்குறீங்க? காய்கறில நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்தாலே தெரியும். ஆனா மனுஷங்கள்ல சரியான எடிட்டிங் உண்மையா. அங்கிள் தப்பாலன்னா எப்ப எந்த கார்டு கொடுக்கணும்னு தெரியும்ல. தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். நீ விட்டு பார், அப்ப தெரியும். ஆனா உனக்கு எப்பறா தெரியும்? கேக்குறல்ல சொல்றா. ஏய் எல்லாம் ஒரு பிளானிங் தானா? சும்மா உட்காருமா ப்ரோ. இந்த இலகன மனசுலாம் 12 ஓகே, டிபில வேண்டாம். பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். இவங்க யார் தெரியுமில்ல? மோசமானவங்க. இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தா சீரழிஞ்சு சின்னாபனமாயிருவான் தெரியுமா உனக்கு? தம்பி ஆள் ஆளுக்கு ஒரு நியாயம் பேசுவாங்க. வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வளவளன்னு இருக்காம மிளகா பஜ்ஜி மாதிரி சும்மா சுருக்குன்னு கேட்கணும். சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப வரட்டு அவன். என்னடா பம்புற? அதேதான் சார், வீக்கெண்ட்ல தான் சார் நல்ல மாதிரி பம்புவாங்க, வீக் டேஸ்ல எகிருவாங்க. உஷாரா இருங்க சார். சரிங்க சார். லேபர்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலே அடக்கி வைக்கணும், இல்லைன்னா எம்டிங்கிற மரியாதையே இல்லாம போயிடும். மேடையில ஏறணும்னா முதல்ல களத்துல ஏறணும். நம்ம இலக்கு ஆனால் என்ன பண்ண போறாருன்னு தெரியல விஜய் சேதுபதி. ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. உங்க விருப்பமான ஷோ என்ன நெருக்கமா கொண்டு வர பிக் பாஸ் சீசன் 8. நீங்க ரெடியா? இந்த முறை ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட கத்திட்டு இருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ட பாப்போம். ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் என்ன கலரு,
என்ன பிகர் அது எந்த வைஃப் உங்க வைஃபா சாரி சார். சூப்பர் கண்டஸ்டன்ட். அடுத்த கண்டஸ்டன்ட் போலாம். தட்ஸ் ஆல். பைசன் பொண்ணு வந்திருக்கு பாருங்க. அவளை ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஆகணும். ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது. இவளால இந்த ஏரியாவுல ஒரு கலவரமே வந்தாலும் வரும். என்னடா பண்ணுவீங்க? பில்ட்ரி நீ எப்ப வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. தேங்க் யூ. வாங்க 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 அடுத்த கண்டஸ்டன்ட் போவோம். வாங்க கமான். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? உட்றாதீங்க சப்போ. ஜாத்தி. சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்பா நம்புங்க சார். பின்னணி பாடகர் பிருத்திவிராஜ். பின்னாடி சிவரா. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்க்கலாம். கமான் கமான். டிடிஎஃப் வாசன். மஞ்சள் வீரனுங்க. ஐயோ. மூஞ்சி சார் மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். போட்டு விடணுமா? ஹெல்ப் பண்ண தோணும்னு சொல்ல வந்தேன். வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. கமலா சாச்சி. யாருமா நீ? ஆமா எங்க இருந்து வர்ற நீ? மேடம் உங்களுடைய கச்சேரி எந்த சபா நடந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்து பாத்துருவேன். இன்ஃபேக்ட் நான் உங்க பரமரசின்னு கூட சொல்லலாம். ஏய் கட்டதுல அடிச்சு விட்டுடா ஓடுங்கடா. இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மென்ட்க்கு நான் கேரண்டி. வாயிலிருந்து வர்ற வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணு. தகப்பா வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். மாமா மின்னல். கமலா வாங்க. பயப்படாது. புது சீசன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. ஸோ ட்ரோல் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எடிட்டிங் வந்து வேறு லெவலில் பார்த்து நம்மளை சிரிக்கிற வைக்கிற அளவுக்கு ரொம்ப செம்மையாகவே இந்த வீடியோ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறைசி வச்சு பண்ணது, அப்புறம் வந்து அமலா சாச்சி, டிடிஎஃப் வாசன், அப்புறம் வந்து சாலின் சோயா, அப்படி நிறையா பேரை வச்சு மாக்கப்பா, இப்படி நிறையா பேரை வச்சு ட்ரோல் பண்ணது ரொம்ப ஒரு செமையாக இருந்துச்சு இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோட ரியாக்ஷன் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரியாக்ஷனில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.